குறிஞ்சி மலர் அத்தியாயம் 5. சோதி என்னும் கரையற்ற வெள்ளம் தோன்றி எங்கும் திரை கொண்டு பாய. சோதி என்னும் நிறைவு இதுலகை சூழ்ந்து நிற்க ஒரு தனி நெஞ்சம். சோதி என்றதோர் சிற்றிருள் சேர குமைந்த சோறும் கொடுமை இதென்னே. பாரதி. மயக்கம் தெளிந்து கண் விழித்தபோது ஒரு கணம் தான் எங்கே இருக்கிறோமென்றே பூரணிக்கு விளங்கவில்லை. ஏதோ ஒரு பெரிய வீட்டில் புதிய சூழ்நிலையில் காற்றை சுழற்றும் மின்விசிறிக்கு கீழே கட்டிலில் படுத்திருப்பதை உணர்ந்தாள். பறக்க பறக்க விழித்தவாறே தன்னை சுற்றிலும் பார்த்தாள். அப்படி அவள் ஒன்றும் புரியாமல் விழித்து பார்த்தபோதுதான் சற்று தள்ளி சோஃபாவில் அமர்ந்திருந்த அந்த அம்மாள் எழுந்து வந்து அருகில் நின்று ஆறுதலாக பேச்சு கொடுத்தாள். புதிய இடமாயிருக்கிறதே என்று கூச்சப்படாதே அம்மா. இதை உன் சொந்த வீடு மாதிரி நினைத்துக்கொள். ஓர் உறவினரை ஊருக்கு வழி அனுப்பிவிட்டு ரயில் நிலையத்திலிருந்து காரில் வந்து கொண்டிருந்தேன். டவுன்ஹால் ரோடு முடிந்து மேல கோபுரத் தெருவுக்குள் கார் நுழைய திரும்பியபோதுதான் நீ குறுக்கே வந்து சிக்கிக்கொண்டு அப்படி மயங்கி விழுந்தாய். உன்னை என் காரிலேயே எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டேன். இப்போது நீ எங்கள் வீட்டில் இருக்கிறாய். கீழே விழுந்ததற்கு அதிகமாக ஆண்டவன் புண்ணியத்தில் உனக்கு வேறெந்த விபத்தும் ஏற்படவில்லை. கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம். தெருவில் வந்து கொண்டிருந்தபோது தனக்கு நேர்ந்ததை பற்றி அந்த அம்மா கூறியதை கேட்க வெட்கமாக இருந்தது பூரணிக்கு. என்ன நடந்தது என்பதை அந்த அம்மாள் கூறி விளக்கிய பின்புதான் அவருக்கு ஒருவாறு புரிந்தது. நான் தழுதழுக்க அந்த அம்மாளுக்கு நன்றி சொல்லத் தொடங்கினாள். எப்படி எந்த வார்த்தைகளால் நன்றி சொல்லப் போகிறேன்? தாயைப் போல் வந்து என்னை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள். நன்றி இருக்கட்டும். காரும் வண்டியும் கூட்டமுமாக ஒரே நெருக்கடியாயிருக்கிற நார்சந்தியில் அப்படித்தான் பராக்கு பார்த்து கொண்டு நடப்பதா பெண்ணே? நல்ல வேலையும் நல்வினையும் உன் பக்கமிருந்து காப்பாற்றியிருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். மயிர் இழையில் தப்பி பிழைத்திருக்கிறாய். இந்த விபத்தில் தப்பிவிட்டேன். நீங்கள் காப்பாற்றிவிட்டீர்கள். இதைவிட பெரிய விபத்து ஒன்று இருக்கிறது. ஒவ்வொருவரும் விரும்பியோ விரும்பாமலோ அடைகிற விபத்து அது. நீ என்ன சொல்கிறாய்? எதை பற்றி சொல்கிறாய்? வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன். அதுவும் ஒரு விபத்தாகத்தான் எனக்கு படுகிறது. இதை கேட்டு அந்த அம்மாள் சிரித்தாள். தும்பை பூச்சரம் போல் தூய்மை கீற்றாய் தோன்றி மறைந்தது அந்த நகை. ஒழுங்காய் அமைந்த வெண்பல் வரிசை அந்த அம்மாளுக்கு. இந்த வயதில் இப்படி 100 கிழவி போல் எங்கே பேச கற்றுக்கொண்டாய் நீ? பேச கற்றுவிட்டதனால் என்ன இருக்கிறது? அறிவுக்கு கற்றவற்றைக் கொண்டு வாழ்வுக்கு முயல முடிவதில்லை. வாழ்க்கை படிப்பே தனியாக இருக்கிறது. அங்கே ஃபெயில் ஆனவர்களை மேல் வகுப்புக்கு அனுப்புகிறார்கள், பாஸ் ஆகிறவர்களை கீழ் வகுப்புக்கு அனுப்புகிறார்கள். எல்லாம் தலைகீழாகத்தான் இருக்கிறது. அதை விபத்து என்று கூறாமல் வேறு எப்படி கூறுவது? அந்த அம்மாள் முகம் வியப்பால் மலர்ந்தது. பித்தளை என்று தேய்த்து பார்த்து அலட்சியமாக எரிய இருந்த பொருளை தங்கம் என்று கண்டு கொண்டார் போன்ற மலர்ச்சி அது. ஏதோ நடுத்தெருவில் மூர்ச்சையாகி விழுந்த பெண் சிறிது நேரத்துக்கு வைத்துக் கொண்டிருந்துவிட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்ற சாதாரண எண்ணம் மாறி பூரணியின் மேல் அந்த அம்மாளுக்கு அக்கறை விழுந்தது. மனோரஞ்சித பூ எங்கே இருந்தாலும் எப்போதிருந்தாலும் அதனால் மணக்காமல் இருக்க முடியாது. அழகிய சிற்றம்பலம் தம் பெண்ணை அறிவப் பிழம்பாய் உருவாக்கிவிட்டு போயிருந்தார். அவள் எங்கே பேசினாலும், யாரிடம் பேசினாலும், எப்போது பேசினாலும் மனோரஞ்சித மனம் போல் சொற்களில் கருத்து மணக்கிறது. அந்த மனத்தை நீக்கி பேச அவளாலேயே முடியாது. நிறைய படித்திருக்கிறாய் போலிருக்கிறது. உன்னை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லம்மா. பட்டு கத்தரிப்பது போல் அழகாகவும் அளவாகவும் பேசுகிறாயே நீ. தன்னை பற்றி அந்த அம்மாளிடம் சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம்தானா என்ற தயக்கத்துடன் அந்த தாய்மை கனிந்த முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் பூரணி. காலையில் குளிக்கும் பொழுது மனம் குமுறிய உழத்த சமயத்தில் நினைவு வந்ததே தாயின் முகம். அது மறுபடியும் அவளுக்கு நினைவு வந்தது. அதிக முதுமை என்றும் சொல்வதற்கில்லை, அதிக இளமை என்றும் சொல்வதற்கில்லை. நடுத்தர வயதுக்கு சிறிது அதிகமான வயதுடையவளாக தோன்றிய அந்த அம்மாளின் முகத்தில் ஒரு சாந்தி இருந்தது. பூரணி தன் மனதை மெல்ல மெல்ல நெகிழச் செய்யும் ஏதோ ஒரு உணர்வை எதிரியிருந்த முகத்தில் கண்டாள். உன்னை பற்றி நான் கேட்பது தவறானால் மன்னித்துவிடு. விருப்பமிருந்தால் என்னிடம் சொல்வதில் தவறில்லை. நிறைய விரக்தி கொண்டவள் மாதிரி வாழ்க்கையே விபத்து என்று கூறினாயே, அதிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியுமா என்று அறிவதற்காகத்தான் இதை விசாரிக்கிறேன். பூரணி சுருக்கமாக தன்னை பற்றி சொன்னாள். குடும்பத்தின் பெருமைகளை சொல்லி பீற்றிக் கொள்ளவும் இல்லை, குறைகளை சொல்லி அழவுமில்லை. சொல்ல வேண்டியதை அளவாக சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள். உன் தந்தையாரைப் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அம்மா. அவருடைய புத்தகங்கள் கூட 2 படித்திருக்கிறேன். எனக்கும் சொந்த ஊர் மதுரைதான்.
நீண்ட காலமாக கடலுக்கப்பால் இலங்கையிலிருந்து விட்டு இப்போதுதான் ஊரோடு வந்துவிட்டோம். எங்களுக்கு அங்கே நிறைய தேயிலை தோட்டங்கள் இருந்தன. என் கணவர் காலமான பின் என்னால் ஒன்றும் கட்டிக்காத்து ஆள முடியவில்லை. எல்லாவற்றையும் விற்றுக்கொண்டு ஊரோடு வீட்டோடு வந்தாயிற்று. எனக்கு 2 பெண்கள். ஒருத்தி பள்ளிக்கூடத்தில் 8வது படிக்கிறாள், மூத்தவள் கல்லூரியில் படிக்கிறாள். ஏதோ கனவுள் புண்ணியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா அம்மா? என்னை மங்களேஸ்வரி என்று கூப்பிடுவார்கள் பூரணி. பார்த்தாயோ இல்லையோ நான் எவ்வளவு மங்களமாக இருக்கிறேன் என்பதை? அந்த அம்மாள் சிரித்துக்கொண்டே வேடிக்கையாக சொல்வது போல்தான் இப்படி சொன்னாள். ஆனாலும் அந்த சொற்களின் ஆழத்தில் துயரம் புதைந்திருப்பதை பூரணி உணர்ந்தாள். சிரிப்பில் எப்போதுமே 2 வகை. சிரிப்பதற்காக சிரிப்பது, சிரிக்காமல் இருக்கக்கூடாதே என்பதற்காக சிரிப்பது. 2வது வகை சிரிப்பில் துன்பத்தின் ஆற்றாமை ஒளிந்து கொள்கிறது. மங்களேஸ்வரி அம்மையார் தன் நிலையைப் பற்றி கூறிவிட்டு சிரித்த சிரிப்பில் ஆற்றாமை தெரிந்தது. வாழ்க்கை ஒரு விபத்து என்று தான் கூறியபோதே அந்த அம்மாளின் வதனத்தில் மலர்ந்த தூய நகையையும் இந்த துயர நகையையும் மனத்திற்குள் ஒப்பிட்டு சிரித்தாள் பூரணி. மெதுவாக கட்டிலில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு பார்த்தபோது ஜன்னல் வழியாக தெருவின் ஒரு பகுதி தெரிந்தது. அது தானப்ப முதலி தெரு என்று பூரணி அனுமானித்துக் கொண்டாள். தன் அனுமானத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, இது தானப்ப முதலி தெருதானே என்று அம்மாளை கேட்டாள். ஆமாம் என்று பதில் வந்தது. பார்க்கும்போது செல்வச் செழிப்பை காட்டும் பெரிய வீடாகத்தான் தோன்றியது. பளிங்கு கற்கள் பதித்த தரை, சுவர் நிறைய பெரிய பெரிய படங்கள், திரும்பின பக்கமெல்லாம் ஆள் உயரத்துக்கு நிலை கண்ணாடிகள், பட்டு உரை போர்த்திய பாங்கான சோஃபாக்கள், விதவிதமான மேஜைகள். வீட்டில் செல்வச் செழுமை தெரிந்தது. வீட்டுக்கு உரியவளிடம் அன்பின் எளிமை தெரிந்தது. தரையிலும் சுவரிலும் செல்வம் மின்னியது. தாய்மை மின்னியது. அடங்கி ஒடுங்கி அமைந்த பண்பு மின்னியது. ஓடி ஆடி திரிந்த உலக வாழ்வு இவ்வளவுதான் என்று வாழ்ந்து மறந்த அசதி தெரிந்தது. வாழ்வு முடிந்த அலுப்பு தெரிந்தது. குழந்தையின் சுட்டு விரலில் பாலை தோய்த்து கோடி இழுத்த மாதிரி நெற்றியில் திரியாக திருநீறு துலங்க மலர்ந்த நெற்றியோடு மங்களேஸ்வரி அம்மையார் பூரணியின் அருகில் வந்து நின்றாள். என்னம்மா இப்படி பார்க்கிறாய்? நான் வரும்போது பாழடைந்த அரண்மனை மாதிரி உப்பு படிந்த சுவரும் பெரிச்சாளி பொந்துகள் மயமான தரையுமாக இருந்தது இந்த வீடு. மூத்த பெண்ணுக்கு ஆடம்பரத்தில் அதிக பற்று. 3 மாதத்தில் பணத்தை வாரி இறைத்து இப்படி மாற்றியிருக்கிறாள். எனக்கு இதெல்லாம் அழுத்துவிட்டதம்மா. ஏதோ செல்லமாக வளர்ந்துவிட்ட குழந்தைகள் சொன்னால் தட்ட முடியாமல் போகிறது. உங்கள் மூத்த பெண் எந்த கல்லூரியில் படிக்கிறாள்? அமெரிக்கன் கல்லூரியில் சேர்த்திருக்கிறேன். இந்த ஊரில் இதொரு வசதி குறைவு பூரணி. கல்லூரிகளெல்லாம் நகரின் 4 புறமும் தனித்தனியே சிதறியிருக்கின்றன. காலையில் தல்லாக்குளம் போனால் 5 மணிக்கு வீடு திரும்புகிறாள். கார் இருக்கிறது, டிரைவர் இருக்கிறான். இந்த பெரிய வண்டியில் போய் வர வெக்கமாக இருக்கிறதாம் அவளுக்கு. சிறிதாக ஒரு புது கார் வாங்கித் தர வேண்டுமாம். அதுவரையில் பஸ்ஸில்தான் போவேன் என்று பிடிவாதமாக போய் வந்து கொண்டிருக்கிறாள். சிறிய காருக்கு சொல்லியிருக்கிறேன். பணத்தை கொடுக்கிறேன் என்றாலும் கார் சுலபத்திலா கிடைக்கிறது? இந்த ஊரில் 2 பெண்கள் கல்லூரிகள் இருக்கும்போது எப்படி ஆண்கள் கல்லூரியில் சேர்க்க மனம் வந்தது உங்களுக்கு? இந்த கேள்வியை துணிந்து கேட்டுவிட்ட பின் அந்த அம்மா முகத்தை பார்த்தபோது கேட்காமல் இருந்திருக்கலாம் என்று பட்டது பூரணிக்கு. இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் முற்போக்கான கருத்துடையவள் பூரணி. பெண்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரே வட்டத்தில் பழக வேண்டியிருக்கிறது. திருமணம் ஆகும் முன்னும் சரி, திருமணம் ஆன பெண்ணும் சரி, மாறுபட்ட சூழ்நிலையில் பழக வாய்ப்பே இல்லை அவர்களுக்கு. படிக்கிற காலத்திலாவது அந்த சூழ்நிலை அவர்களுக்கு கிடைத்தால் பிற்கால வாழ்வுக்கு நல்லதென்று நினைக்கிறவள் நான். பூரணி மெல்ல சிரித்தாள். பிறரோடு கருத்து மாறுபடும்போது முகம் சிவந்து கடுகடுப்போடு தோன்றும் பெரும்பாலோர்க்கு. ஆனால் பூரணியின் வழக்கமே தனி. தனக்கு மாறுபாடுள்ள கருத்து காதில் விழும்போது அவள் மாதுளை செவ்விதழ்களில் புன்னகை ஓடிமறையும். அப்பாவிடமிருந்து அவளுக்கு கிடைத்த பயிற்சி அது. பூரணியின் புன்னகையை பார்த்துவிட்டாள் மங்களேஸ்வரி அம்மையார். வட்டத்திற்கு மூலைகள் இல்லை என்பதுதானே கணிதம். பெண் மாறுபட்ட சூழ்நிலையில் பழகிறாலும் பெண்தானே. பெண்மையின் வாழ்க்கை ஒழுங்குகளே தனி. அவை வட்டத்தைப் போல அழகானவை. சதுரமாக இருக்க வேண்டும் என்று நாமாக நினைப்பதுதான் பெரும் தவறு. வாழ்க்கைக்கு சதுரப்பாடுதான் அதிகம் வேண்டியிருக்கிறது. சற்று முன் நீ கூட இதே கருத்தைத்தான் வேறொரு விதத்தில் சொன்னாய் பூரணி. வட்டத்தில் ஒழுங்குண்டு, வழி தவற வாய்ப்பில்லை. சதுரத்தில் சாமர்த்தியம் உண்டு, தவறவும் இடமுண்டு. பெண்ணின் வாழ்க்கை ஒரே வட்டத்தில் இருப்பதில் தவறில்லை என்பது என் தந்தையின் கருத்து. மங்களேஸ்வரி அம்மையாரின் வியப்பு மேலும் அதிகமாயிற்று. பின்குஷனில் ஊசி இறக்குவது மாதிரி இந்த வயத்தில் இந்த பெண்ணால் நறுக்கு நறுக்கென்று எவ்வளவு கச்சிதமாக பதில் சொல்ல முடிகிறது?
தீபத்தில் எப்போதாவது சுடர் தெரித்து ஒளி குதிக்கிறது போல கருத்துக்களை சொல்லும்போது இந்த பெண்ணின் முகத்திலும் விழிகளிலும் இப்படி ஒரு ஒளியின் துடிப்பு எங்கிருந்துதான் வந்து குதிக்கிறதோ என்று மனதில் நினைத்துக் கொண்டாள் அந்த அம்மாள். அந்த அம்மாள் தன்னை அங்கேயே சாப்பிட சொல்லி வற்புறுத்தியபோது பூரணியால் மறுக்க முடியவில்லை. அந்த திருநீறு துலங்கும் முகத்திற்கு முன்னால், தெளிவு துலங்கும் வதனத்திற்கு முன்னால் பூரணியின் வாய் அடைத்து போனது. நேற்று வரை எனக்கு 2 பெண்கள்தான். இன்றைக்கு நீ 3வது பெண் மாதிரி வந்து சேர்ந்திருக்கிறாய். வா, என்னோடு உட்கார்ந்து ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு போகலாம் என்ற அகமும் முகமும் மலர அந்த அம்மாள் அழைத்தபோது அவள் பேசாமல் எழுந்து உடன் சென்றாள். சமையற்கார பெண் பரிமாறினாள். கை வழுக்கினார் போல் கண்ணாடி தகடு பரப்பிய நீண்ட மேஜை அது. பூரணி தடுமாறினாள். அப்படி அமர்ந்து உண்பது அவளுக்கு புதிய பழக்கம். உனக்கு மேஜையில் சாப்பிட்டு பழக்கமில்லை பூரணி? இல்லை, பார்த்தாயா, இதற்குத்தான் மாறுபட்ட சூழ்நிலையில் பழக வேண்டுமென்பது என்று சொல்லி சிறிது கேலியாக நகைத்தாள் மங்களேஸ்வரி அம்மாள். மன்னிக்க வேண்டும் அம்மா, உங்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. திருநீறு அணிந்த நெற்றியும் தூய்மை விளங்கும் தோற்றமுமாக பழமையில் வந்து பண்பை காட்டுகிறீர்கள். பேச்சிலோ புதுமை காட்டுகிறீர்கள். சிலவற்றுக்கு பழமையை போற்றுகிறீர்கள், சிலவற்றுக்கு புதுமையை பேணுகிறீர்கள். நேற்று வந்த பழக்கத்துக்கு 1000 காலத்து பழக்கத்தை விட்டுக் கொடுப்பதுதான் மாறுபட்ட சூழ்நிலையா? தரையில் உட்கார்ந்து இலையில் சாப்பிடுவது எனக்கு பழக்கம், என் தந்தைக்கு பழக்கம், அவருடைய தந்தைக்கு பழக்கம். பாட்டன் கொள்ளுப்பாட்டன் காலத்திய பழக்கத்தை நாகரிகத்தின் பேரால் நான் ஏன் விட வேண்டும்? அன்புக்காக பழக்கத்தை மாற்றிக்கொள்ளலாம், கேலிக்கு பயந்து பழக்கத்தை மாற்றக்கூடாது. எனக்கு மேஜையில் சாப்பிட தெரியாது. உங்களுக்கு கேலியாக படுமானால் நான் தரையில் இலையை எடுத்து போட்டுக்கொண்டு கீழே உட்கார்ந்து விடுவேன். நீங்கள் கீழே வந்தால் நான் உங்களை கேலி செய்ய நேரிடும். ஏ அப்பா, பெரிய குறும்புகாரியாக இருக்கிறாயே. உன்னிடம் விளையாட்டாக வாயை கொடுத்தால் கூட தப்ப முடியாது போலிருக்கிறதே. பூரணி தலையை குனிந்து கொண்டு சிரித்தாள். உன் தந்தை மட்டும் இப்போது உயிரோடு இருந்தால் உனக்கு பொருத்தமானதாக பெயர் வைத்தாரே, அதற்காக ஒரு பாராட்டு விழா நடத்துவேன் நான். தந்தையை பற்றி பேச்சு எழுந்ததும் பூரணியின் இதழ்களில் சிரிப்பு மறைந்தது. அவள் பெருமூச்சு விட்டாள். முகத்தில் சோகம் கவிழ்ந்தது. பேச்சு நின்று மௌனம் சூழ்ந்தது. சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த பின் பூரணி புறப்படுவதற்காக எழுந்தாள். வீட்டில் தங்கை தம்பிகள் காத்துக் கொண்டிருப்பார்கள். நான் போய்தான் ஏதாவது சமைத்து போட வேண்டும். எனக்கு விடை கொடுத்தால் நல்லது. போகலாமிரு. இந்த உச்சி வெயிலில் போய் என்ன சமைக்கப் போகிறாய்? எல்லாம் ஒரே அடியாக சாயங்காலம் சேர்த்து சமைத்துக் கொள்ளலாம். 5:30 மணிக்கு சின்ன பொண்ணும் பெரிய பொண்ணும் வந்து விடுவார்கள். அவர்களை பார்த்து விடலாம். டிரைவரிடம் சொல்லி காரிலேயே உன்னை கொண்டு விட சொல்கிறேன் என்று கெஞ்சினாற்போல் அன்போடு வேண்டிக் கொண்டாள் மங்களேஸ்வரி அம்மாள். காப்பாற்றி உதவிய நன்றிக் கடமை அந்த அம்மாவிடம் எதையும் உடனடியாக மறுத்துவிட வாய் எழவில்லை பூரணிக்கு. கருத்துக்களை மறுத்து பதில் பேச நா எழும்பிற்று. விருப்பங்களை மறுத்து பேச நா எழவில்லை. உட்கார்ந்தாள். அன்று காலையிலிருந்து நடந்ததை ஒவ்வொன்றாக நினைத்தபோது வினோதமாகத்தான் இருந்தது. முதல் நாள் திருடன் வந்த கிழவன் பாம்பு கடிபட்டு இறந்த செய்தி, வயிற்று பசியுடன் மனத்தில் விரக்தியோடு மதுரை நகரத் தெருக்களில் வேலை தேடி அலையும்போது மயங்கி விழுந்தது, மங்களேஸ்வரி அம்மாள் காப்பாற்றியது, அந்த அம்மாவுடன் பேசிய விவாத பேச்சுக்கள் எல்லாம் நினைத்து பார்த்தபோது கதைகளில் படிப்பது போல் இருந்தது. வாழ்க்கை புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கமாய் படிப்பது போல் எதிர்பாராத புதிய புதிய நிகழ்ச்சி திருப்பங்களை நினைப்பலில் சுவை கண்டாள் பூரணி. மங்களேஸ்வரி அம்மாள் பூரணிக்கு பொழுதுபோகதற்காக மாடிக்கெல்லாம் அழைத்து கொண்டு போய் வீட்டை சுற்றி காண்பித்தாள். லட்சங்களை லட்சியமில்லாமல் செலவழித்து வீட்டை அழகுபடுத்தியிருந்தார்கள். மாடி அறையில் பெரிய கடிகாரம் ஒன்று இருந்தது. இது மணி அடிக்கிறபோது இன்னிசை குரல் எழுப்பும். இலங்கையிலிருந்து கொண்டு வந்தது. கொஞ்சமிரு, 4:30 போகிறது. இப்போது ஒரு மணி அடிக்கும். நீ கேட்டால் மிகவும் ஆச்சரியப்படுவாய் என்று பூரணியை அந்த அழகிய பெரிய கடிகாரத்தின் முன் கையை பிடித்து நிறுத்தினாள் மங்களேஸ்வரி அம்மாள். பியானோ ஒலி போல் நீட்டி முழக்கி இனிதாய் ஒரு முறை ஒலித்தது கடிகாரம். அந்த ஒலி எதிரொலித்து அதிர்ந்து அழகாய் அடங்கிய விதம் தேன் வெள்ளம் பாய்ந்து பாய்ந்து வேகம் தெரியாமல் வற்றினார் போல் இருந்தது. பூரணி சிரித்துக்கொண்டே சொன்னாள், கடிகாரம் காலத்தின் கழிவை காட்டுவது. மனிதனுடைய உயிர் நஷ்டம் அதில் தெரிகிறது. ஒவ்வொரு மணி அடிக்கும்போதும் அதில் ஒரு அழுகை ஒலி கேட்டால் மிகவும் பொருத்தமாக இருக்கும், புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். பொடி அசட்டு பெண்ணே, உனக்கு வாழ்க்கையை ரசிக்கவே தெரியவில்லை. என் வயதுக்கு நான் இப்படி அழுத்து பேசினால் பொருந்தும். நீ இப்படி பேசுவது செயற்கையாக இருக்கிறது. செயற்கையோ இயற்கையோ எனக்கு தோன்றியதை சொன்னேன். எல்லாருக்கும் தோன்றாததாகத்தான் உனக்கு தோன்றுகிறது. நான் மாறுபட்ட சூழ்நிலையில் பழகாதவள், ஒரே மாதிரி நினைக்கிறவள். எனக்கு தோன்றுவது தப்பாகவும் இருக்கலாம். பார்த்தாயா,
பழையபடி வம்பு கிழிக்கிறாயே என்னை? பழமைக்கும் புதுமைக்கும் பாலம் போலிருக்கும் அந்த அம்மாவிடம் பேசுவதே இன்பமாக இருந்தது பூரணிக்கு. குழந்தையை சீண்டிவிட்டு அதன் கோபத்தை அழகு பார்ப்பது போல அந்த அம்மாவுக்கும் பூரணியின் வாயை கிண்டிவிட்டு வம்பு பேசுவது இன்பமாக இருந்தது. 5 மணிக்கு அந்த அம்மாளின் மூத்த பெண் கல்லூரியிலிருந்து வந்தாள். கல்லூரி வேலை நாட்களை அதிகமாக்கிய பின் சனிக்கிழமை கூட வகுப்பு வைத்து உயிரை வாங்குகிறார்கள் அம்மா என்று அழுத்தபடியே படிப்பை குறை கூறிக்கொண்டு வந்தாள் படிக்கிற பெண். அவளுடைய தோற்றத்தை பார்த்ததும் அசந்து போனாள். பஞ்சாபி பெண்களைப் போல பஞ்சாபி சட்டையுமாக காண்போரை வலிந்து மயக்கும் தோற்றம். மேகப் பிசிறுகளை துணியாக்கினார் போல தோளில் ஒரு மெல்லிய தாவணி. பூரணிக்கு கண்கள் கூசின. தமிழ் பண்போடு பார்த்து பழகிய கண்கள் அவை. பெண் அழகாயிருக்கலாம், அது அவளுடைய தவறில்லை. ஆனால் அழகாயிருப்பதாகவே தானே பிறரை நினைக்க செய்ய வலிந்த முயல்வது எத்தனை பெரிய பாவம் என்றுதான் அந்த பெண்ணின் கோலத்தை கண்டபோது பூரணி எண்ணினாள். எண்ணியதை யாரிடம் சொல்வது? யாரிடமும் சொல்லவில்லை. மங்களேஸ்வரி அம்மாள் பூரணிக்கு மூத்த பெண்ணை அறிமுகப்படுத்தினாள். அந்த பெண்ணுக்கு பார்வை, பேச்சு எல்லாமே அலட்சியமாக இருந்தது. அந்த பெண் ஆங்கிலமும் தமிழும் கலந்து பெரிதாக சிரித்து கலகலப்பாக பேசினாள். பெண்ணின் பெயர் வசந்தா என்று மங்களேஸ்வரி அம்மாளிடம் கேட்டு தெரிந்து கொண்டாள் பூரணி. சிறிது நேரம் பேசினோம் என்று பேர் செய்து பின்னர் பூரணியை கீழே தனியே தள்ளிவிட்டுவிட்டு இரட்டை பின்னல் சுழல மாடிக்கு போய்விட்டாள் வசந்தா. அவள் தலை மறைந்ததும் மங்களேஸ்வரி அம்மாள், இவளுக்கு ஆடம்பரம் கொஞ்சம் அதிகம் என்ற பூரணியின் மனநிலையை புரிந்து கொண்டவர் போல சிரித்தவாறு சொன்னாள். பூரணி ஒன்றும் கூறவில்லை. பதிலுக்கு மெதுவாக சிரித்தாள். இளையவளுக்கும் இன்று பள்ளிக்கூடம் கிடையாது, ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் என்று போனாள், இன்னும் காணவில்லையே என்று அந்த அம்மாள் சொல்லிக் கொண்டிருந்த போதே இளைய பெண் உள்ளே நுழைந்தாள். அகல கரை போட்ட பட்டு பாவாடையும் தாவணியுமாக இந்த பெண் அடக்கமாய் அம்மாவை கொண்டிருந்தாள். செல்லம், உனக்கு இந்த அக்காவை அறிமுகப்படுத்தப் போகிறேன், இப்படி வா என்று இளைய பெண்ணை அழைத்தாள் தாய். இளைய பெண் அடக்கமாக வந்து நின்று கை குவித்து வணங்கினாள். பூரணிக்கு இவளை பிடித்திருந்தது. குடும்பபாங்கான பெண்ணாகத் தெரிந்தாள் செல்லம். இவளுக்கு பேர் மட்டும் செல்லமில்லை, எனக்கும் இவள்தான் செல்லம் என்று பெருமையோடு இளைய பெண்ணைப் பற்றி சொன்னாள் மங்களேஸ்வரி அம்மாள். இந்த பெண்ணிடம்தான் உங்களைக் காண்கிறேன் என்று தயங்காமல் தனக்குள்ள கருத்தை அந்த அம்மாவிடம் சொன்னாள் பூரணி. அப்போது மூத்தவள் மாடையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தாள். பூரணி கூறியது அவள் காதில் விழுந்திருக்குமோ என்று தெரியவில்லை. விழுந்திருந்தாலும் குற்றமில்லை என்பதுதான் பூரணியின் கருத்து. உன்னை காப்பாற்றியதற்கு வெறும் நன்றி மட்டும் போதாது, அடிக்கடி நீ இங்கு வந்து போய்க் கொண்டிருக்க வேண்டும். நானும் வருவேன். நீ சொல்லியிருக்கிறாயே வாழ்க்கை விபத்து, அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு நான் ஒரு வழி செய்கிறேன். சீக்கிரமே செய்கிறேன். இப்போது நீ வீட்டுக்கு புறப்படலாம் என்று கூறி தன் காரிலேயே பூரணியை ஏற்றி அனுப்பினாள் மங்களேஸ்வரி அம்மாள். பூரணி புறப்பட்டாள். தானப்ப முதலித் தெருவிலிருந்து திரும்பி மேலகோபுரத் தெருவில் கார் நுழைந்தது. மாலை மயங்கி இரவு மலரும் நேரம். வீதியிலே விளக்கொளி வெள்ளம். கண்ணாடி மேல் விழுந்த உளுந்துகள் சிதறிப் பிரிவது போல் கும்பல் கும்பலாக மக்கள் கூடி பல்வேறு வழிகளில் பிரியும் கலகலப்பான இடமது. சினிமாவிற்கு நிற்கிற கியூ வரிசை, கடைகளின் கூட்டம், நீலமும் சிவப்புமாக விளம்பரம் காட்டும் மின்சாரக் குழல் விளக்குகள் எல்லாம் பார்த்து கொண்டே பூரணி காரில் சென்றாள். கடைகளில் மின்விளக்குகளில் நியாயம் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எரிந்து கொண்டிருந்தது. வியாபாரம் சுறுசுறுப்பாக நடக்கிற கூட்ட நேரம். வடக்கத்திக்காரன் கடையொன்றிலிருந்து சப்பாத்தி நெய்யில் புரளும் மணம் மூக்கைத் துளைத்தது. சோதி எனும் கரையற்ற வெள்ளம் தோன்றி எங்கும் திரை கொண்டு பாய்வது போன்ற இலங்கிற்று அந்த வீதி. காரின் வேகத்தில் ஓடுகிற திரைப்படம் போல அந்த காட்சிகளை பார்த்து கொண்டே போன அவள் மனதில் சோர்வு வந்து புகுந்தது. வீட்டையும் பசியோடு விட்டு வந்த தங்கை தம்பியரையும் நினைக்கிறபோது கவலை வந்து நிறைந்தது. கார் திரும்பி திரும்பி வழிகளையும் வீதிகளையும் மாற்றிக்கொண்டு விரைந்தது. சாயங்காலம் கமலாவை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். அவள் வேறு வந்து காத்திருப்பாள். குழந்தையிடம் பேச்சு கொடுத்து வீட்டு நிலைமையை தெரிந்து கொண்டிருந்தாளானால் அவள் முகத்தை ஏறெடுத்து பார்க்கவே வெட்கமாக இருக்குமே. கடவுளே, உலகத்தில் பசியையும் பண்பையும் ஒரு இடத்தில் ஏன் சேர்த்து படைத்திருக்கிறாய்? வயிற்றையும் வாய்மையையும் ஏன் ஒன்றாக இணைக்கிறாய்? பூரணியின் நினைவு நிற்கவில்லை. ஆனால் கார் நின்றுவிட்டது. ரயில்வே கேட் அடைத்திருந்தது. மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் போகும் சாலையில் 3 ரயில்வே கேட்டுகள் குறுக்கிடுகின்றன. அந்த சாலையில் அது ஒரு ஓயாத தொல்லை. ஆண்டாள்புரத்துக்கு அருகில் உள்ள கேட் மூடியிருந்தது. தெற்கே இருந்து எக்ஸ்பிரஸ் போகிற நேரம். எக்ஸ்பிரஸ் போயிற்று. கேட் திறந்தார்கள். கார் மறுபடியும் விரைந்தது. வீட்டு வாசலில் போய் எல்லோரும் காணும்படி காரில் இருந்து இறங்க விரும்பவில்லை அவள். வீதி முகப்பில் மயில் மண்டபத்துக்கு அருகிலேயே இறங்கிக் கொண்டு விட்டாள்.
அம்மா வீட்டை பார்த்து கொண்டு வர சொன்னாங்களே என்றான் டிரைவர். அவனுக்கு அங்கே நின்றே தன் வீட்டை அடையாளம் காட்டிவிட்டு நடந்தாள் பூரணி. கார் திரும்பி போயிற்று. வீட்டு வாசலுக்கு வந்தவள் வீடு பூட்டியிருப்பதைக் கண்டு திகைத்தாள்.